அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திருநெல்வேலி மண்டலத்தில் வெற்றி யாருக்கு? தென் தமிழகத்தில் அமைந்துள்ள திருநெல்வேலி மண்டலத்திற்கு உட்பட்ட 5 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக போன்ற கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையை காணலாம். இதில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளது. முதலில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகள் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் போன்ற தொகுதிகள் ஆகும். இங்கு கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி, நாகர்கோவில் என்ற 2 தொகுதிகளை அதிமுகவும் மற்ற 4 தொகுதிகளை திமுகவும் கைப்பற்றி இருந்தது. 2026இல் கன்னியாகுமரி, நாகர்கோவில், பத்மநாபபுரம் என்ற 3 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும், விளவங்கோடு தொகுதி இழுபறியில் இருப்பதாகவும், மற்ற 2 தொகுதிகளை திமுக கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விளவங்கோடு தொகுதியில் காங்கிரசிலிருந்து பாஜகவில் இணைந்த விஜயதாரணி அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். இதேபோன்று கன்னியாகுமரியில் அதிமுகவின் சார்பில் தளவாய் சுந்தரம் அவர்களும், நாகர்கோவிலில் காந்தி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி. இங்கு ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் என்ற 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இதில் ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் என்ற 3 தொகுதிகளை அதிமுகவும் மற்ற 3 தொகுதிகளை திமுகவும் கைப்பற்றி இருந்தது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதி இழுபறியில் உள்ளது. திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் என்ற 2 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும், மற்ற 3 தொகுதிகளை திமுக கைப்பற்றும். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி. இங்கு விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், திருவைகுண்டம், ஒட்டம்சத்திரன், கோவில்பட்டி என்ற 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. இதில் கோவில்பட்டி தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. மற்ற 5 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. வரும் தேர்தலில் கடந்த தேர்தலை போன்று மேற்குறிப்பிட்ட 5 தொகுதிகளை திமுக கைப்பற்றுகிறது. கோவில்பட்டியில் மட்டும் அதிமுக வெற்றி பெறுகிறது. இந்த தொகுதியில் கடம்பூர் ராஜு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். மீண்டும் அவரே இங்கு களமிறங்குகிறார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. இங்கு ராஜபாளையம், திருவல்லிபுத்தூர், சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி என்ற 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி மற்றும் கடையநல்லூர் என்ற 2 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. மற்ற 4 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று இருந்தது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி, சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், தென்காசி என்ற 4 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும், கடையநல்லூர் தொகுதி இழுபறியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகள் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை. இதில் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் மதுரை மாவட்டத்தில் அடங்கியுள்ளது. மற்ற 4 தொகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தில் அடங்கியுள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திருமங்கலம், விருதுநகர் என்ற 2 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. மற்ற 4 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை திருமங்கலம், திருப்பரங்குன்றம், சிவகாசி ஆகிய 3 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும், விருதுநகர், அருப்புக்கோட்டை என்ற 2 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும், பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடக்கூடிய சாத்தூர் தொகுதி இந்த முறை இழுபறியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. விருதுநகர் தொகுதியில் தேமுதிகவினுடைய இளைஞர் அணி செயலாளரான விஜயபிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆலங்குளம் தொகுதியில் திமுகவில் சமீபத்தில் இணைந்த மனோஜ் பாண்டியன் அவர்களும், கன்னியாகுமரி தொகுதியில் தளவாய் சுந்தரம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இவர்கள் இங்கு போட்டியிடக்கூடிய விஐபிகள். மொத்தம் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் 12 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் 14 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறுகிறது. மீதம் உள்ள 4 தொகுதிகள் இழுபறியாக இருந்து வருகிறது. மேலும் தாவேக இங்கு கணிசமான வாக்குகளை பிரிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஏனெனில் தென் தமிழகத்தில் சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். எனவே தாவேக இங்கு ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்கும். நன்றி.